கொள்ளையிடுகிறவன். கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனுமாகிய உனக்கு ஐயோ! நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய். நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். அசீரியன் துன்மார்க்கன். அவன் இருதயத்தில் பெருமையும் ஆணவமும் அகந்தையும் உள்ளவன். அவனிடத்தில் நீதியும் இல்லை, நியாயமும் இல்லை, கண்ணியமும் இல்லை. அசீரியன் அநியாயம் செய்து மற்ற தேசத்தை துன்பப்படுத்துகிறான். அவனிடத்தில் ஈவும் இரக்கமும் இல்லை, மற்ற தேசத்தாரை கொடுமைப்படுத்துகிறான். அசீரியன் கர்த்தருடைய ஜனத்தை பாழாக்கி போட்டான். யூதா ஜனத்தார் அசீரியனோடு சமாதான உடன்படிக்கை செய்திருந்தார்கள். அசீரியனிடத்தில் உண்மை இல்லை, அவன் சமாதான உடன்படிக்கையை மீறிவிட்டான். இப்போது யூதா தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வந்திருக்கிறான். யூதர்கள் இதுவரையிலும் அசீரியனுக்கு ஒரு தீங்கும் செய்ததில்லை. அவர்களை சேதப்படுத்தியதும் இல்லை, காயப்படுத்தியதும் இல்லை. அசீரியருடைய உடைமைகளை கொள்ளையிட்டதும் இல்லை. அசீரியரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்னும் எண்ணமும் யூதரிடத்தில் இல்லை. யூதர்கள் இதுவரையிலும் அசீரியருக்கு உண்மை உள்ளவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அவர்களோடு சமாதானமாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அசீரியனோ யூதர்கள் மீது யுத்தம் பண்ண வருகிறான். அசீரியன் யூதாவின் அரணான பட்டணங்களை எல்லாம் நிர்மூலம் பண்ணிவிட்டான். கர்த்தர் அசீரியனுக்கு விரோதமாய் எழும்புகிறார். தேவனுடைய தூதன் அசீரியரின் சேனையை முற்றிலுமாய் சங்காரம் பண்ணிவிடுகிறார். கல்தையர்களும் அசீரியரோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். அவர்களோடு கலகம் பண்ணி பிரிந்து போய்விடுகிறார்கள். அசீரியரின் ராஜாவாகிய சனகரிப்புக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சனகரிப்பை கொன்று போடுகிறார்கள். சனகரிப் தன்னுடைய விக்கிரக கோவிலில் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது கொலை பண்ணப்படுகிறான். அவனுடைய பிள்ளைகளே அவனை கொன்று போடுகிறார்கள். யூதா தேசத்தார் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போனார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நீதியாய் நியாயம் விசாரிக்கிறார். அசீரியனை தம்முடைய கோலாக பயன்படுத்தி தம்முடைய ஜனத்தை தண்டிக்கிறார். கர்த்தர் அனுமதிக்கும் வரையிலும் அசீரியர்கள் கர்த்தருடைய ஜனத்திற்கு தீங்கு செய்தார்கள். அவர்களை ஒடுக்கினார்கள். அதன் பின்பு கர்த்தர் அசீரியனுடைய கையிலே தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுக்கிறார். தம்முடைய ஜனத்திற்கு தீங்கு செய்த அசீரியனை கர்த்தர் தண்டிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி அசீரியனுடைய தீய சுபாவங்களை பற்றி சொல்லுகிறார். அவன் கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறான். அசீரியன் துரோகம் பண்ணாதவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறான். அசீரியனுக்கு ஐயோ என்று ஏசாயா சொல்லுகிறார். அசீரியன் மற்றவர்களை கொள்ளையிட்டாலும் அவன் கொள்ளையிட்டு முடிந்த பின்பு அவனும் கொள்ளையிடப்படுவான். அவன் மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணினாலும் துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு அவர்கள் அசீரியனுக்கு துரோகம் பண்ணுவார்கள். பிறருக்கு தீங்கு செய்கிறவனுக்கு தீங்கு வரும். பிறரை அழிக்க நினைக்கிறவன் அழிந்து போவான். பிறருக்கு மறைவாக கண்ணி வைக்கிறவன் தான் வைத்த கண்ணியில் விழுவான். பிறருக்கு குழி வெட்டுகிறவன் தான் வெட்டிய குழியிலேயே விழுவான். இப்படிப்பட்ட அழிவுக்கு அசீரியன் எடுத்துக்காட்டாய் இருக்கிறான். நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள். என் ஜனத்தை கொள்ளையிடுகிறவர்களுக்கு ஐயோ! அந்திகிறிஸ்து யூதாவை முறியடிக்கும். வெட்டுக்கிளிகள் சேர்க்கிறது போல யூதாவின் கொள்ளை சேர்க்கப்படும். கர்த்தர் உயர்த்தப்படுவார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புவார். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் யூதாவின் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். சமாதானத்து ஸ்தானாபதிகள் மனங்கசந்து அழுவார்கள். யூதருக்கும் அந்தி கிறிஸ்துவிற்கும் இடையில் உள்ள உறவு முறிந்து போகும். அந்தி கிறிஸ்து இஸ்ரவேலரை அவருடைய தேசத்தில் இருந்து துரத்திவிட்டு அதை பாழாக்குவான். யூதாவில் வழிப்போக்கர் இருக்க மாட்டார்கள். அந்தி கிறிஸ்து மனுஷனை எண்ணாதே போவான். பாலஸ்தீன தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கும். லீபனோன் தோற்கடிக்கப்படும். சாரோன் வனாந்தரத்துக்கு ஒப்பாகும். பாசானும் கர்மேலும் பாழாக்கப்படும். கர்த்தர் எழுந்தருளி அந்தி கிறிஸ்துவின் சேனையை தண்டிப்பார். கர்த்தருடைய கோபம் அதிகரிக்கும். கர்த்தருடைய சத்துருக்களை அழித்தது போன்று அது சீயோனில் உள்ள பாவிகளையும் அழிக்கும். யூதரில் நீதியானவர்கள் மட்டுமே தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்புவார்கள். கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். அவர்கள் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவார்கள். கல்மலையின் அரண்கள் அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். நீதிமானின் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அவர்கள் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும்.
தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். எருசலேமின் ஜனங்கள் பயங்கரத்தை நினைவு கூறுவார்கள். எருசலேமின் சத்துருக்கள் சடுதியாக அழிக்கப்படுவார்கள். எருசலேம் அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் இருக்கும். மகிமையுள்ள கர்த்தர் அங்கே அவர்களுக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிக்கர், கர்த்தர் நம்முடைய ராஜா. அவர் நம்மை ரட்சிப்பார். சத்துருக்கள் உதவி இல்லாத கப்பல்களைப் போல திகைப்பார்கள். மற்றவர்களுக்கு அவர்கள் கொள்ளையாக இருப்பார்கள். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று எருசலேம் நகரவாசிகள் சொல்லுவதில்லை. அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். இந்த தீர்க்க தரிசனத்தின் சில பகுதிகள் யூதா தேசத்தில் நிறைவேறியுள்ளது. இந்த தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய நாளில் முழுவதுமாக நிறைவேறும். இந்த தீர்க்க தரிசனத்தின் பெரும் பகுதி யூதாவையும் அந்தி கிறிஸ்துவையும் பற்றி கூறுகிறது. இந்த தீர்க்க தரிசனம் வருங்காலத்தில் நிறைவேறும் என்பதற்கு காரணங்கள். இவருக்காக காத்திருந்தோம் என்னும் வாக்கியம் வருங்காலத்தில் நிறைவேறப் போகிறது. கர்த்தர் உயர்த்தப்படுவது, கர்த்தர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புவது இனிமேல் நடைபெறப் போகும் சம்பவம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் காலங்களுடைய உறுதியாக இருப்பது வருங்காலத்தில் நிறைவேறப் போகும் சம்பவம். யூதாவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் இடையில் உள்ள உடன்படிக்கை முறிந்து போவது வருங்காலத்தில் நிறைவேறப் போகும் சம்பவம். அர்மகதோன் யுத்தத்தில் மனுஷர் அக்கினியினால் எரிக்கப்படுவார்கள். 1000 வருஷ அரசாட்சியில் இந்த சம்பவம் நடைபெறும். உபத்திரவ காலத்தில் இஸ்ரவேல் ஒளிந்து கொள்ளும் ஸ்தலம் பற்றி ஏசாயா 33:16 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இது கடைசி காலத்தில் நிறைவேறும் தீர்க்க தரிசனமாகும். கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும் என்பதும் வருங்காலத்தில் நடைபெறப் போகும் சம்பவமாகும். எருசலேம் அமெரிக்கையான தாவரமாக வருங்காலத்தில் இருக்கும். ஏசாயா 33:21 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் நதிகளும் ஆறுகளும் பாலஸ்தீன தேசத்தில் இனிமேல் நடைபெறப் போகும் சம்பவமாகும். ஏசாயா 33:22 வசனத்தில் கூறப்பட்டுள்ளபடி கர்த்தர் இன்னும் நம்முடைய நியாயாதிபதியாகவும் நியாய பிரமாணிக்கராகவும் ஆகவில்லை. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது அவர் நமக்கு இவ்வாறு இருப்பார். எருசலேமின் வியாதி வருங்காலத்தில் பூரணமாக அகற்றப்படும். கொள்ளையிடுகிறவன் என்பது அசீரியாவின் ராஜாவை குறிக்கும் என்பது பொதுவான கருத்து. யூதாவுக்கு உதவி புரிய இவன் கூலிக்கு அமர்த்தப்பட்டான். பின்பு இவன் யூதாவுக்கு விரோதமாக வந்து யூதரை அழித்து போட்டான். கொள்ளையிடுகிறவனுக்கு இந்த வியாக்கியானம் கூறப்பட்ட போதிலும் இவன் வருங்காலத்து அசீரியனாகிய அந்தி கிறிஸ்துவை குறிப்பதாக வேறொரு வியாக்கியானமும் கூறப்படுகிறது. அந்தி கிறிஸ்து யூதரோடு 7 வருஷத்திற்கு உடன்படிக்கை பண்ணி அதை பாதியில் முறித்து போட்டு இஸ்ரவேலை கொள்ளையிடுவான்.